எங்களுடைய மீனவ உணவுகள் குடங்கள் அனுப்பிக்கிற துயரங்களை எல்லாம் நானும் அறிவேன், அவரும் அறிவால் பேசிக்கொண்டே. இதெல்லாம் நீ பேச வேண்டிய இடம் இந்திய பாராளுமன்றம் வா என்று அழைத்துக் கொண்டு வடசென்னையில் வேட்பாளராக நிறுத்தினேன். அவர்களுக்கு நாகப்பட்டினமானால் வடசென்னைக்கும் அவர்கள் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் அந்த மக்கள் பேரன்போடு நேசித்து பெருவாரியாக வாக்கை செலுத்தியிருந்தார்கள். நாங்கள் பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறோமோ இல்லையோ, ஆனால் மக்கள் மன்றத்தில் இந்த கருத்துக்களை தொடர்ச்சியாக எடுத்து வைத்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். தேர்தலில் வெல்வதல்ல எங்கள் கனவு, மக்களின் இதயத்தை வெல்வதும் மனதை வெல்வதும் சிந்தனையை வெல்வதுதான் எங்களுடைய கனவு. வென்று கொண்டிருக்கிறோம், முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியில் சீமானை பார்த்து பயப்படுகிறார்கள் இல்லையோ, காரியம்மாளை பார்த்து எல்லாரும் பயப்படுகிறார்கள். காரியம்மாளா வந்து அவ்வளவு பேரன்பு கொண்டு நாங்கள் என் தங்கையை நேசிக்கிறோம். இந்த உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் குடிமக்கள் என்னிடத்தில் பேசும்போது தங்கச்சி காரியமா நல்லா இருக்காங்களா என்றுதான் கேட்பார். நான் என்னதானே நீங்க அவள்கிட்ட கேட்டுக்கிறீங்க என்றுதான் நான் சொல்லுவேன். அது அந்த அளவிற்கு நாங்கள் உள்ளன்போடு உறவில் நெருக்கமாக இருக்கிற அண்ணன் தங்கைகள். நாங்கள் இங்கே எல்லோரும் ஒன்று கூடி இருக்கிறவங்க தான். நாங்கள் ஒருதாய் பிள்ளைகள், ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே ரத்தம், தமிழ் தாயின் பிள்ளைகள். நாங்கள் எங்களுக்கு நீண்ட பயணம். நான் சென்னையிலிருந்து வீடு அங்கே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் என் தங்கைக்காக இன்னும் நீண்ட தூரம் கூட பயணித்து நான் வர்றதுக்கு ஆர்வமாக இருந்த ஒரு மகன். நாங்கள் யார் திருமணத்துக்கு போனாலும் இதுக்கெல்லாமா நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி என்னுடைய மனைவி கைவிழி அனுப்பிட்டு காரியம் அளவு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க, எந்த மருத்துவம் சொல்றத. நான் ஒரே வருத்தப்பட்டேன். வாட்ஸ்அப்ல நீ போட்டிருந்தாலே திருமணம் சொன்னாலே நான் வந்து எனக்கு பத்திரிகை எனக்கு அது தேவையில்லை. அது ரெண்டாவது என்ன பண்ண என் தங்கச்சி திருப்பணத்துக்கு நான் வராமல் யாரும் வர போறாது. எனக்கு மகிழ்ச்சி தான், பெருமையை மகிழ்ச்சி ஒரு நிறைவா இருக்கு. இத்தனை சொந்தங்களை ஒரு சேர பார்க்குற வாய்ப்பை நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேரளத்துக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கு பெரும் கடமையும் பொறுப்பும் உங்கள் பிள்ளைகள் எங்கள் தோழர்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு உயர்ந்த லட்சிய நோக்கம் இருக்கிறது. ஆனால் அதை அடைவதற்கு எங்களுக்கு பொருளாதார வலிமையோ ஊடக வலிமையோ இல்லை, உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே என்னுடைய தங்கை காரியம்மாள் அவர்கள் இந்த அண்ணனுக்கு துணையாக ஒரு அருமை தளபதியாக இருந்த களத்திலே அயராக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு தம்பி தங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு தேர்தலில் நாம் பெற்றிருக்கிற இந்த உயரத்திற்கு உழைத்த என் உடன் பிறந்தார்கள், என் தம்பி தங்கைகள், எங்களை நான் நேசித்து வாக்கு செலுத்தி என் அரும்பு உடன் பிறந்தார்கள், என்னுடைய பெற்றோர்கள், பேரன்புமிக்க என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும்